நம்ம எல்லாரும் தல அஜித்தோட மங்காத்தா பார்த்துருக்கோம். தளபதி நடித்த மங்காத்தா பார்க்கலல்ல? நான் சொல்கிற தளபதி விஜய் கிடையாது, ஓஜி தளபதி, த ஓஜி. விஜய் எங்கேருந்து அந்த தளபதின்ற பேர் எடுத்தாரோ அந்த தளபதி ஸ்டாலினோட மங்காத்தாவை இப்போ தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபஸ்ட்டு சீன் தான் காங்கிரஸ் அங்கே போயிருக்கு. ஸோ இதில் எப்படி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இப்போ யாருமே டிஎம்கே கூட்டணியிலிருந்து யாருமே அவங்களுக்கு ஆதரவு தரலை அப்படின்னா கண்டிப்பாக பிஜேபி என்ன பண்ணியிருக்கோம், ஏடிஎம்கே வச்சு மூவ் பண்ணியிருப்பாங்க. மூவ் பண்ணி கூட்டணி அமைச்சு அதில் கண்டிஷன்டாக வச்சு அவங்களால சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னென்ன சாதிக்கணுமோ அதை சாதிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம், இந்த கவர்மெண்ட் எப்படி ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்களுக்கு எடப்பாடிக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அந்த அரசை கவிழ்க்காமல் பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி அடுத்த 5 வருஷத்துக்கு விஜயோட அரசாங்கமும் கவிழாமல் பிஜேபி பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கதவை காங்கிரஸ் வேகமாக சாத்திட்டாங்க. ஸோ இப்போது ஏடிஎம்கே உள்ளே போக முடியாத நிலைமைக்கு தளபதி ஃபஸ்ட்டு ஸ்கெட்சு போட்டுட்டாரு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸ் இல்லாத மாநிலத்தையே விரும்பும். ஸோ இப்போ காங்கிரஸ் அங்கே போயிடுச்சுன்னா காங்கிரஸ்க்கு ஒரு பலம் வரும். ஸோ அப்போ என்ன ஆகும், பிஜேபி இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் இல்லை ரீஎலெக்ஷன் வைக்கணுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஃபோக்கஸ்டாக அவங்க வேலை செய்வாங்க, திரும்ப ரீஎலெக்ஷன் வரும். ஸோ இப்போது ரீஎலெக்ஷன் வந்தால் திரும்ப யார் ஜெயிப்பா அப்படின்னா எல்லாம் சொல்லுவோம் கண்டிப்பாக விஜய் ஜெயிப்பார்ன்ட்டு. விஜய் ஜெயிக்கும் போது விஜய் மட்டும் ஜெயிப்பாரா? இப்போது காங்கிரஸ் கூட்டணியில் போயிட்டாங்க. இப்போ என்ன ஆகும், காங்கிரஸ்க்கு ஒரு 30 சீட்டு 40 சீட்டு அப்படின்னு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். எப்படி வரலாம்னா, விஜய் ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதியில தான் வரலாம். டிஎம்கே ஜெயிச்ச தொகுதியில் காங்கிரஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ என்ன ஆகும் செனாரியோ, இப்போ ஆல்ரெடி டிஎம்கே 73 சீட்டு வச்சுருக்காங்க. காங்கிரஸ் வெளியே போனதால் இவங்களுக்கு இன்னும் போட்டிடுறதுக்கு அதிக தொகுதி கிடைக்கும். அந்த 28 தொகுதியும் கிடைக்கும் போது அந்த டிஎம்கே ஒரு 95 100 அப்படி வாங்கிட்டாங்க. டிவிகே இது ஜெயிச்ச 108ல் அதே 100 வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதில் காங்கிரஸ் ஒரு 25 சீட்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி நடக்கும் போது அப்போதான் நம்ம தளபதி ஒரு காய நகர்த்துவார். அப்போ என்ன ஆகும், காங்கிரஸ்காரங்க திரும்ப டிஎம்கேக்கு வருவாங்க. ஸோ இங்கே 95 அவங்க ஒரு 25 120 சீட்ஸை வச்சு தளபதி திரும்ப ஆட்சி அமைக்கிப்பாருன்றது